ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சாப்டர் 7 பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்ட்ரோக்ஸ் படிக்கும்போது எஸ் அதுக்கப்புறம் இஸ் இந்த சவுண்டில் ஸ்ட்ரோக்ஸ் பார்த்துருக்கோம். இது வந்து எஸ், இதையே திக்காக போட்டோன்னா இஸ் அப்படின்னு படிப்போம். ஸோ இந்த ஸ்ட்ரோக்ஸுக்கு பதிலாக நம்ம சின்னதாக இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இதையும் சேர்த்துக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டிங் அலோன் அப்படின்னா இந்த எஸ் சர்க்கிள் எங்கே ஸ்டாண்டிங் அலோனாக வரும்னா கிராம்லாகில் மட்டும்தான் ஸ்டாண்டிங் அலோனாக இந்த சர்க்கிள் எஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்னென்னன்றதை பின்னாடி பார்க்கலாம். அது எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த சர்க்கிளை வந்து நம்ம ரெண்டு வழியில் போடலாம். ஒன்று லெஃப்ட் மோஷன், இன்னொன்று ரைட்டு மோஷன். அதாவது இப்படி இங்கே ஆரம்பித்து இப்படி கொண்டு போய் சர்க்கிள் போட்டோம் அப்படின்னா லெஃப்ட் மோஷன், இந்த டைரெக்ஷனில் போட்டோன்னா ரைட் மோஷன். சின்னதாக தான் போடணும், பெருசாக தெரியணுன்றதுக்காக போட்டிருக்கேன். லெஃப்ட் மோஷன், ரைட் மோஷன். ஸோ இந்த ரெண்டு டைரெக்ஷனில் தான் நம்ம சர்க்கிள் போடுவோம். இந்த சர்க்கிளை ஸ்டாண்டிங் அலோனாக வந்திருக்கு அப்படின்னா ரைட் மோஷன் தான் யூஸ் பண்ணணும். அந்த கிராம்லாகில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போது ரைட் மோஷன் யூஸ் பண்ணி தான் அந்த சர்க்கிளை அந்த இடத்துல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ கர்வு கூட சேர்த்து எஸ் சர்க்கிள் வருது அப்படின்றப்போ அந்த கர்வுக்கு இன்சைடில் வர மாதிரி நம்ம சர்க்கிள் எழுதணும். இப்போ எஃப்ன்றது கர்வு ஸ்ட்ரோக்கு, எம்ன்றது கர்வு ஸ்ட்ரோக்கு. இதில் நம்ம சர்க்கிள் எப்படி ஜாயின் பண்ணி எழுதுனா இது உள்பக்கம், இது வந்து வெளிப்பக்கமாக, இந்த ஸ்ட்ரோக்குக்கு உள்பக்கமாக வர மாதிரி தான் நம்ம அந்த சர்க்கிள் எஸ்ஸை ஜாயின் பண்ணி எழுதணும். பார்த்துக்கோங்க, எஃப் இது வந்து எம்மோட உள்பக்கம், இது வந்து வெளிப்பக்கம். ஸோ இப்படி தான் ஜாயின் பண்ணி எழுதணும். என் கூட ஜாயின் பண்ணி எழுதும்போது இப்படி தான் ஜாயின் பண்ணி எழுதணும். ஸோ பார்த்துக்கோங்க, கர்வ் அப்படின்னாலே அந்த சர்க்கிள் வந்து இன்சைடில் தான் வரணும். அடுத்தது ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் அப்படின்றப்போ பி, டி, கே இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கு. இதிலலாம் இந்த சர்க்கிள் எஸ்ஸை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் மோஷனில் யூஸ் பண்ணணும். இப்படி தான் ஆரம்பிக்கணும். இங்கே ஆரம்பித்து இந்த டைரெக்ஷனில் தான் இந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது கூட ஜாயின் பண்ணி எழுதும் போது லெஃப்ட் மோஷனில் இப்படி தான் போட்டு எழுதணும். இதை மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. மிச்ச வேர்ட்ஸ்லாம் எழுதும் போது இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணாலே போதும். இன்னும் ஒரு விஷயம் என்ன முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்குக்கு இனிஷியலில் வந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். ஒருவேளை மிடில் வருது அப்படின்னா இப்போ பீன்ற ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது, அதுக்கப்புறம் எஸ்ன்ற சவுண்ட் வருது, அதுக்கப்புறமா டீன்ற ஸ்ட்ரோக் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் மிடில் இந்த எஸ்ன்ற சர்க்கிள் நம்ம ஜாயின் பண்ணி எழுதும் போது இந்த ரெண்டு ஸ்ட்ரோக்குக்கும் வெளியில் வர மாதிரி எழுதணும். ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்குக்கு அவுட் சைடில் வர மாதிரி சர்க்கிள் நம்ம ஜாயின் பண்ணணும். கர்வுக்கு இன்சைடில் வர மாதிரி சர்க்கிள் நம்ம ஜாயின் பண்ணணும். அதோட இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கில் சர்க்கிளை ஜாயின் பண்ணி எழுதும் போது இங்கே ஆங்கிள் ஃபார்ம் ஆகணும். அந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும். இப்போ டி கேன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ரெண்டுத்துக்கும் இடையில எஸ் சர்க்கிள் வரும்போது ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதா, இந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும். ஸோ இதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் அலோனாக இருந்தால் ரைட் மோஷனில் எழுதணும். கர்வ் ஸ்ட்ரோக்காக இருந்து இன்சைடில் தான் சர்க்கிள் வர மாதிரி ஜாயின் பண்ணி எழுதணும். ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்காக இருந்துச்சுன்னா அவுட் சைடில் ஜாயின் பண்ணி எழுதணும். ஆங்கிள் ஃபார்ம் ஆகுற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி இல்லையா இனிஷியலில் வர மாதிரி இருந்துச்சுன்னா லெஃப்ட் மோஷனில் ஜாயின் பண்ணி எழுதணும். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த எஸ் சர்க்கிள் எங்கெங்கே ஜாயின் பண்ணி எழுதலாம் அப்படின்னா எஸ்ன்ற சவுண்டு வரும்போது, இனிஷியலில் வரும்போது எஸ்ன்ற சவுண்டு வரும்போது இந்த சர்க்கிளை யூஸ் பண்ணிக்கலாம். மிடில் வரும்போது எஸ் அதுக்கப்புறமா இஸ் அப்படிங்கிற ரெண்டு சவுண்டுத்துக்குமே இந்த எஸ் சர்க்கிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலில் வரும்போதும் எஸ் இசட் இஸ் இந்த ரெண்டு சவுண்டுத்துக்குமே இந்த எஸ் சர்க்கிளை யூஸ் பண்ணிக்கலாம். இனிஷியலில் வரும்போது மட்டும் இந்த இஸ்ன்ற சவுண்டுக்கு நம்ம அந்த எஸ் சர்க்கிளை யூஸ் பண்ணக்கூடாது. இனிஷியலில் இந்த லைட் சவுண்டுக்கு மட்டும்தான் எஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணணும். இதுதான் கண்டிஷன், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சேவ்ஸ் அப்படின்றப்போ எஸ்ன்ற சவுண்ட் வருது, எஃப்ன்ற ஸ்ட்ரோக் இருக்குது, திருப்பி எஸ்ன்ற சவுண்ட் வருதா, இந்த எஸ்ன்ற சவுண்டுக்கு பதிலாக நம்ம எஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லைட் சவுண்டு தான் இருக்குது, ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். வவல் எப்பவும் போல தான் ஏன்ற வவல் வந்திருக்கு, ஸோ செகண்ட் பொசிஷனில் எழுதணும் சேவ்ஸ்.
ஓகேவா? இந்த சர்க்கிள் பார்த்துக்கோங்க, சின்னதாக தான் போடணும். இந்த சர்க்கிள் பெருசாக போட்டிங்கன்னா தப்பு. ஸோ கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. கர்வ் அப்படின்னா அதுக்கு இன்சைடில் தான் சர்க்கிள் எழுதணும். ஸோ உள்ளே எழுதிட்டோம். அடுத்து சூட்ஸ் அப்படின்றப்போ எஸ்ன்ற சவுண்ட் வந்திருக்கு, இத்துன்ற ஸ்ட்ரோக் வந்திருக்கு, திருப்பி எஸ்ன்ற சவுண்ட் வந்திருக்கு. இதை எப்படி எழுதலாம்னா இதுக்கும் எஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லைட் சவுண்டு தான் இனிஷியலில் வந்திருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். இனிஷியல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், மிடில்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபைனல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூட்ஸ். வவல் ஏன் அங்கே பிஃபோரில் வைக்கிறோம் அப்படின்னா இந்த எஸ்ன்ற சர்க்கிளுக்கு வவல் கரெக்டாக வைக்க முடியாது இல்லையா, அதனால அதுக்கப்புறம் வர ஸ்ட்ரோக்குக்கு பிஃபோரில் அந்த வவல் வச்சிட்டோம். அடுத்து எஸ்ஏஸ் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல நம்ம சர்க்கிள் எஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த சர்க்கிள் எஸ்ஸுக்கு பிஃபோரில் வவல் வந்துருச்சு. இப்போ பிஃபோர் ஆஃப்டர் வவல்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, ப்ரிசீடிங் வவல்ஸ். ப்ரிசீடிங் வவல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த சர்க்கிள் எஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபுல் ஸ்ட்ரோக் தான் போடணும். எஸ்ஏஸ் அப்படின்றப்போ எஸ்ஏஸ். அடுத்து சீம்ஸ் அப்படிங்கிறப்போ சர்க்கிளஸை ஒவ்வொரு ஸ்ட்ரோக் கூடயும் எப்படி ஜாயின் பண்ணி எழுதணும் அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. அதை நல்லா பார்த்து இந்த ஸ்ட்ரோக்கு கூட இப்படி தான் ஜாயின் பண்ணி எழுதணுன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து சென்ஸ் அப்படின்றப்போ சென்ஸ். சிங்ஸ் அப்படிங்கிறப்போ இங்கு சிங்ஸ். அடுத்து ஸ்லேஸ் அப்படின்றப்போ ஸ்லேஸ். அடுத்து கேஸ்ப் அப்படின்றப்போ ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் வருது, 2 ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் வந்திருக்கு, நடுவில் எஸ்ன்ற சவுண்டு வருது. ஸோ நம்ம அந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகுற மாதிரி 2 ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்குக்கும் வெளியில் அந்த சர்க்கிள் வர மாதிரி ஃபார்ம் பண்ணி எழுதணும். கேஸ்ப். ஓகேவா? டிசைன்ஸ் அப்படின்றப்போ ஓகேவா, ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கில் லெஃப்ட் மோஷனில் இந்த கர்வை ஜாயின் பண்ணி எழுதணும். டிசைன்ஸ். அடுத்து லிஸ்ட்ஸ் அப்படின்றப்போ கர்வ் வந்திருக்கு, ஸோ இன்சைடில் வர மாதிரி அந்த சர்க்கிளை ஜாயின் பண்ணி எழுதணும். லிஸ்ட்ஸ். ராஸ்ப் அப்படின்றப்போ 2 ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் வந்திருக்கு, ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்குக்கு வெளியில் சர்க்கிள் வர மாதிரி எழுதணும், இங்கே ஆங்கிள் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ ராஸ்ப். ரிஸ்க் அப்படின்றப்போ 2 ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் வந்திருக்கு, ஸோ இந்த சர்க்கிள்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்குக்கு வெளியில் இருக்கணும். ரிஸ்க். ஓகேவா? அடுத்து டாஸ்க் அப்படின்றப்போ அடுத்தது ஜஸ்டிஸ் அப்படின்றப்போ 2 ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் இருக்குது, மிடில் வரதுனால இந்த சர்க்கிளஸை வெளியில் எழுதியிருக்கோம். இந்த டீக்கு அப்புறமா இன்னொரு சர்க்கிள் வருது, அதை லெஃப்ட் மோஷனில் எழுதணும். ஓகேவா? ஹேஸ்ப் அப்படின்றப்போ ஹேஸ்ப். ஸ்பேஸ் அப்படின்றப்போ அந்த எஸ்ன்ற ஸ்ட்ரோக்குக்கு பதிலாக இந்த சர்க்கிளை யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அடுத்து சீட்ஸ் அப்படின்றப்போ அடுத்து பஸ் பி அப்படின்றப்போ இது என்ன அப்படின்னா இப்போ பிக்கு அப்புறம் பிஏ திருப்பி வருது அப்படின்றப்போ இந்த சர்க்கிளை வந்து நம்ம லெஃப்ட் மோஷனில் தான் எழுதணும். இந்த இதுக்கு வெளியில் போட்டாலும் ஆங்கிள் ஃபார்ம் ஆகாது இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைமில் எல்லாமே நம்ம லெஃப்ட் மோஷனில் எழுதணும். டாசிட் அப்படின்றது வருது இல்லையா, இதில் டீக்கு அப்புறம் திருப்பி டீயே வருது, மிடில் எஸ் சர்க்கிள் வருது அப்படின்றப்போ இதில் லெஃப்ட் மோஷன்லேயே தான் ஜாயின் பண்ணி எழுதணும். டாசிட். காஸ்க் அப்படின்றப்போ கேக்கு அப்புறம் திருப்பி கே ஸ்ட்ரோக் தான் வருது, மிடில் எஸ் சவுண்டு வரும்போது இதை லெஃப்ட் மோஷன்லேயே ஜாயின் பண்ணி எழுதணும். காஸ்க். ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் இந்த வெளியில் எழுதணும். ஆங்கிள் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா லெஃப்ட் மோஷனில் தான் எழுதணும்.
ஸோ ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் அப்படின்னாலே நம்ம லெஃப்ட் மோஷனில் தான் எழுதணும், அதை கவனிச்சுக்கோங்க. கர்வ் ஸ்ட்ரோக் அப்படின்னா அந்த சர்க்கிள் வந்து இன்சைடில் வரணும். அடுத்து ரேசர் அப்படின்றப்போ ஆங்கிள் ஃபார்ம் ஆகலை, ஸோ லெஃப்ட் மோஷன்லேயே ஜாயின் பண்ணி எழுதியிருக்கோம். அடுத்து வைசர் அப்படின்றப்போ அடுத்த இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, இப்போ சர்க்கிள் எஸ் வரும்போது எல்ன்ற ஸ்ட்ரோக்கை நம்ம டவுன்வேர்டில் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் நம்ம எல்ன்ற ஸ்ட்ரோக்கை இப்படி மட்டும்தான் எழுதுவோம். இந்த எஸ்ன்ற சர்க்கிள் எழுதும் போது மட்டும் எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கோ அங்கே மட்டும் டவுன்வேர்டில் எழுதணும். இப்போ எம்முக்கு அப்புறம் சர்க்கிள் எஸ் வந்திருக்கு, அப்புறம் எல் வருது அப்படின்னா அதை டவுன்வேர்டில் தான் எழுதணும். எம் தவிர மிச்சம் எல்லா இடத்துலையுமே சர்க்கிள் எஸ்க்கு அப்புறம் எல் வருது அப்படின்னா அதை டவுன்வேர்டில் தான் எழுதணும். இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ லெசன் அப்படின்றப்போ டவுன்வேர்டில் தான் எழுதணும். இது ஏன் அப்படின்னா இந்த சர்க்கிள் எஸ்ஸுக்கு கன்வீனியண்ட்டாக போடணும், ஸோ அதுக்காக நம்ம டவுன்வேர்டில் தான் எழுதணும். லெசன். அடுத்து கேன்சல் அப்படின்றப்போ டவுன்வேர்டில் எழுதுகிறோம். அடுத்து வெசல் அப்படின்றப்போ இப்படி தான் எழுதணும். அடுத்து லூசர் அப்படின்றப்போ இது ஏன் இங்கே டவுன்வேர்டில் எழுதலை அப்படின்னா, இது டவுன்வேர்டில் எழுதுனா அக்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அக்லியாக நம்ம ஒரு ஸ்ட்ரோக் எழுதவே கூடாது. ஸ்ட்ரோக் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும். ஸோ நீட்டாகவும் இருக்கணும், நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து தான் நம்ம ஸ்ட்ரோக் எழுதணும். ஸோ லூசர் அப்படின்றப்போ இப்படி தான் ஜாயின் பண்ணி எழுதணும். அடுத்து பாய்சன் அப்படின்றப்போ இதில் வவ்வல் வந்து நம்ம ஸ்பீடில் எழுதும் போது எல்லா வவ்வலும் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ லைட்டாக எந்தெந்த இடத்துலலாம் வவ்வல் சவுண்ட் வருதோ அதெல்லாம் நம்ம ஒமிஷன் பண்ணிக்கலாம். இப்போ பாய்சன் அப்படின்றப்போ மேஜராக ஃபஸ்ட்டு இருக்கிற ஆய் அந்த வவ்வலை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த லைட் சவுண்ட் சன்னுக்கு வரும்போது லைட் சவுண்ட் வருது இல்லையா, அதை வந்து ஒமிஷன் பண்ணிக்கலாம். ஸோ பாய்சன் ஆய் வவல் மட்டும் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்து ரெஃப்யூசல் அப்படின்றப்போ இப்படி எழுதுவோம். இதில் யூ அப்படின்ற வவலை மட்டும் மேஜராக வச்சுக்கிட்டு மிச்ச வவலெல்லாம் நம்ம ஒமிஷன் பண்ணிக்கலாம். எது அதிகமாக நமக்கு திக்காக தெரியுதோ அந்த வவலை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு மிச்ச வவலெல்லாம் நம்ம ஒமிஷன் பண்ணிக்கலாம். அடுத்து ஆன்சர் அப்படின்றப்போ ஆன்சர், இப்போ இதில் வந்து ஆன்றது லைட் சவுண்டாக இருக்குது, ஸோ அதை ஒமிட் பண்ணிக்கிட்டு ஆன்சர் அப்படின்றதுக்கு ஏ வவலை மட்டும் வச்சுக்கலாம். அடுத்து டிசையர் அப்படின்றப்போ ஐ வவலை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. எஸ்ன்ற இந்த ஸ்ட்ரோக்குக்கு பதிலாக இந்த சர்க்கிளை யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இசட்டுன்ற இந்த ஸ்ட்ரோக்குக்கு பதிலாக இந்த சர்க்கிளை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இசட்டுன்றது இனிஷியலில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, மிடில்லையும் ஃபைனல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்ன்றது இனிஷியல், மிடில், ஃபைனல் 3 இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே இது நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். இது ஒரு ஸ்ட்ரோக்கையும் 5 லைன் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இதையும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிராம்லாக்ஸையும் எல்லாத்தையும் சேர்த்து எழுதி வச்சு டெய்லியும் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் பேராகிராஃபில் எழுத போகிறீங்க. இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதை பார்த்து இது என்ன வேர்டு அப்படின்றது நோட்டில் எழுதுங்க. தேங்க்யூ ஃபார் தி நோட்டீஸ் அப்படின்னு இருக்க இந்த மாதிரி இதை பார்த்து இது என்ன வேர்டு அப்படின்றத இங்கிலீஷில் நீங்கள் எழுத போகிறீங்க. அப்படி எழுதுறத வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் இதை பார்த்து நீங்கள் டிரான்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு இதை ஒரு லைனாக அப்படி எழுத வேண்டாம், ஃபுல் பேராகிராஃபையும் டிரான்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் டிரான்ஸ்கிரைப் பண்ண அந்த வேர்ட்ஸை பார்த்து ஸ்ட்ரோக்ஸ் எழுதுங்க. இப்படி எழுதிட்டால் அது ஒரு செட்டு முடிஞ்சிடும். இதே மாதிரியே 5 டைம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இந்த எக்ஸசைஸும். இதை பார்த்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்ட்ரோக் போட்டிருப்பீங்க இல்லையா, அதை பார்த்து டிரான்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு செட்டு முடிஞ்சிருச்சு, இதே மாதிரியே 5 செட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திருப்பி நீங்கள் 2வது தடவை ஸ்ட்ரோக் எழுதும் போது இந்த வேர்ட்ஸை பார்த்து ஸ்ட்ரோக் எழுதுங்க. திருப்பி ஸ்ட்ரோக்ஸை பார்த்தே திருப்பி எழுத வேண்டாம். ஃபுல்லாக முடிச்சுட்டு சம்மரி படித்து பாருங்கள், நல்லா கிளியராக புரியும். இதில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.